செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இந்த போராட்ட களத்தை வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பெரிய துயரக்கடலிலே நாம் ஆழ்ந்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் 1948 ஒரு செவிலியர் இதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணா ஷான்பென் என்ற அந்த செவிலியர் மும்பை கிங் ஜெரால்ட் மருத்துவமனையிலே 25 வயதிலே முதலாக பணியமர்த்தப்படுகிறாள். அவள் பணியமர்த்தப்பட்ட சில நாட்களிலேயே அங்கு இருக்கிற அந்த வார்ட் பாய் என்ற பையன் அவ அடிக்கடி பொருளை திருடுறத பார்க்குறா. அதனால உன்னை நான் சொல்லிடுவேன், நீ இப்படி பொருளை திருடுறேன்னு சொல்லிடுவேன்னு சொல்றா. அதை பார்த்து கொண்டே இருந்த அவனுடைய அந்த நிலையில அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. உடனே அந்த வார்ட் பாய் ஆக இருக்கிற அவன் சோகன் லால், அங்க பாருங்க, சோகன் லால் பாரத் வால்மீகியா அவர் பேரு. சோகன் லால் பாரத் வால்மீகி எங்க இருக்கு பாருங்க ரூட்டு, அதை பார்த்துக்குங்க. அந்த சோகன் லால் என்ன செய்யறான்னா, இரவு நேர பணிக்காக வந்த அந்த தங்கை 25 தங்கையை அவள் ஆடை மாற்றுகிற பொழுது நாய் சங்கிலியால் அவளை கழுத்திலே கட்டி அவளை வன்புணர்வு செய்து அவளை அடித்து போடுகிறான். அவ்வாறு அடித்து போட்டதன் காரணமாக அவளுடைய மூளை நரம்பு பாதிக்கப்படுகிறது. மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த அருணா என்ற அந்த செவிலியர் தொடர்ந்து 44 வருடங்களாக கோமாவிலே இருந்திருக்கிறாங்க. 1973 நடக்குது இது. ஆனா அந்த அம்மா 1948 பிறந்திருக்காங்க. 1973 இந்த மருத்துவமனையில் இந்த நிகழ்வு நடக்கிறது. என்ன கொடுமை என்று சொன்னால், 2011 அவங்கள கருணை கொலை செய்து விடலாம் என்று அனைவருமே போய் பெட்டிஷன் கொடுக்கறாங்க. அப்ப அவங்களுடைய உயிர் தோழி சொல்றாங்க, அவளை நான் இயற்கை மரணமே எய்த விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவமனையே இந்த 44 ஆண்டுகளும் அவளை கோமா ஸ்டேஜிலே வச்சு பராமரித்து வந்திருக்கிறது. அவளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த பெண் 25 வருடமான பெண்ணுக்கு ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு. கோமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. 7 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட பார்க்கல. 7 அண்ணன் தம்பிங்க வந்திருக்காங்க, ஒருத்தர் கூட பார்க்கல. இந்த சோகன்லால் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியாது. எந்த தண்டனை என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த தண்டனை என்னவென்று சொன்னால் 7 வருட சிறை தண்டனை மட்டும்தான் சோகன்லாலுக்கு தரப்பட்டது. ஏன் என்று சொன்னால், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்னு சொன்ன அறிஞர் அண்ணா சொன்னாரு. இங்க ஒரு சட்டத்தில் இருக்கிற நுணுக்கம் என்னவென்று சொன்னால், அந்த பாலியல் வன்புணர்வு அந்த இடத்துல நடக்கலையா, ஆனா பாலியல் வன்புணர்வு பண்ணானா, அந்த சடங்கு அந்த சொல்லி அந்த சட்ட நுணுக்கத்தை சொல்லி அவன் 7 ஆண்டுகள் சிறைப்பட்டு பேரம் பேத்தியோட வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறான். இது 76 ஆண்டுகள் ஆன சுதந்திரம் பெற்ற நம் நாட்டிலே நடந்த ஒரு கொடுமை. இதிலிருந்து பெண் சமுதாயம் என்ன உணர வேண்டும் என்று சொன்னால், பெண் சமுதாயத்திற்கு அல்ல, பெண் சமுதாயமும் இந்த சமுதாயமும் என்ன செய்ய வேண்டும், இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலிலே வறுமை போக்கப்பட வேண்டும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு மறைய வேண்டும். அதற்கு பிறகு இன்னைக்கு அரசியலோட ஒரு அழுக்காக இருக்கிற அந்த மது போதையை அரசியலாக்கி கொண்டு அந்த நேர்மையற்ற ஆட்சியை, அங்கங்கே டாஸ்மார்க்கை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அறிவு மயங்கி விடுகிறது, போதை வருது. அறிவும் போதையும் வந்ததுக்கு பிறகு இது எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எத்தனை நாளும் நாம் இதை நினைத்திருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. அந்த அருணா போன்று அதையும் மறந்து விடுவோமா? அந்த செவிலியர் 44 ஆண்டுகள் கோமாவில் இருந்தது ஒரு செய்தியாகிறது. இந்த கொல்கத்தாவில் இறந்த இந்த தங்கைக்கும் அது செய்தியாக விடக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் இந்த நம்முடைய நிலையை உணர்ந்து நாம் பொருளாதார ஏற்றத்தை பெற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம் பாதுகாப்புக்கு இனி யாரையும்
அணுக வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்களே பாதுகாப்பா இருந்தாங்க போங்க, இல்லட்டா போகாதீங்க. இதுதான் வலித்து சொல்றேன். நமக்கு பாதுகாப்பு இருக்கான்றத உன் கணவன் சொல்ல வேணாம், உன் பையன் சொல்ல வேணாம், உன் காதலன் சொல்ல வேணாம். உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா போ. அதையே நீங்கள் உறுதியாக கடைபிடிங்கள். அதுக்கு தான் நமக்கு கல்வி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி 50% இடஒதுக்கீட்டை தந்து பெண்ணுக்கு ஒரு பெரிய வலிமையை தந்து காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்ணின் பாதுகாப்புக்கு உறுதி செய்யத்தான் எந்த இருக்கும் மரண தண்டனை எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி பாலியல் உறவில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தூக்கு தண்டனை தான், தூக்கு தண்டனை கூட கிடையாது, நடு தெருவில் அவனை வகுந்து போட்டு எடுத்துரும். இது வேணா நீங்க வேணா எதை வேணா சொல்லிக்கங்க, எப்படி வேணா சொல்லிக்கங்க, இதுதான் சிறந்த தீர்வாக இருக்க முடியும். துபாயில இதை செய்ய முடியல, துபாயில இது நடக்கல. ஏன்? அவ்வளவு உயிருக்கு இருக்கிற பயம். இங்க சட்டத்தில் இருக்கிற நுணுக்கத்தை வச்சுட்டு நீ வெளியே வந்துருவ. ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டால் நடுத்தருவில் அவனுடைய ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு காட்சிப்படுத்தி விட்டால் எங்களுடைய பெண்மை குலம் அல்ல, மருத்துவ குலம் அல்ல, எல்லா பெண் குலமும் அப்பா இதுதான் சிறந்த தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது வரை வருகிற தீர்ப்பல்ல. உண்மையாகவே இந்த தீர்ப்புக்காக, இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்காக அது நாம் தமிழர் கட்சியை வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒன்று. நாங்கள் அறத்தைத்தான் வைத்திருக்கிறோம். அது சுதந்திரத்தோடு கூடிய அறம். சுதந்திரமா இருங்க. உங்க கை எங்கள் மேல் படாத வரை, சுதந்திரம் எங்க மேல படுதா உன்னுடைய சுதந்திரம் போயிடுச்சு. அது பாலியல் வன்புணர்ச்சியாக இருந்தால் அதற்கு தூக்கு தண்டனை மட்டும்தான் தீர்வு. அந்த தண்டனை கூட நடுத்தெருவிலே உரிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு காட்சிப்படுத்த வேண்டும். நீங்க இதை எந்த மனித உரிமை மீறல் நான் சொல்லிக்கோங்க. இதுதான் எங்கள் தீர்வு. நாம் தமிழர் கட்சி கொல்கத்தாவுடைய இந்த மருத்துவமனுடைய மரணத்தை வன்மையாக கண்டிக்கிறது. பெண்ணாக இருக்கிற நாங்கள், மனிதகுலம் நாங்கள் ஒரு மருத்துவ மாணவியாக இருப்பதால் இது உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது. ஆனால் எங்கள் குடிசையிலே இருக்கிற தாய்மார்கள் எத்தனை வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவளுடைய பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற அந்த தாய்மார்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையை நாங்கள் வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.